இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கனே, கொஞ்சமாவது எட்டி பார்த்தாள பாத்தியா? நல்ல அம்மக்கொழி மாதிரி உள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அடியே, என்ன கேனச்சி நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் நில்லுடி. என்னடி இங்க நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா? வெளியில வாடி, வாடி வெளியில. மகாராணியோ வாடிங்கிறல்ல. என்னடி பாக்குற? போடி போ. உன் அருமை அண்ணி இந்த மகாராணிய கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. அதுவும் சும்மா வரலடி அம்மா, 10 குதிரை பூட்டின சாரட்டு வண்டியில வந்திருக்காங்க. அப்படியே ஊர்வலமா போய் அவங்க வீட்டுக்கிட்ட இறங்க. எல்லாரும் மலர் தூவறதுக்கு பதிலா காரி துப்புவாங்க. குடும்பம் விளங்கிடும். அம்மா, நிறைய குறையோ எங்க வீட்டு பொண்ணு வாழ வந்த பொண்ணு. அவளுக்கு நல்லதா எது வேணாலும் சொல்லுங்க, நாங்க பொறுத்துக்கிட்டு போறோம். அதுக்காக அவமானப்படுத்துறதுக்கு ஒரு அளவு இருக்கு. ஏன் ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? நான் சொல்றதே உன்னால தாங்கிக்க முடியலையே. இவளால என் குடும்ப மான மரியாதை எல்லாம் போறதும் இல்லாம என் பிள்ளையோட வாழ்க்கைய பாழா போச்ச. அத நினைக்கிறப்போ பெத்த தாயா என் மனசு என்ன பாடுபடுதுன்னு தெரியுமா உனக்கு? உங்க பையன் வாழ்க்கை பாழா போற அளவுக்கு அமுதா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? அதையே என்கிட்ட கேக்குற? குத்து கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருக்காளே, அவகிட்ட கேளு. அமுதா, என்ன நடந்துச்சு? என்ன பிரச்சனை சொல்லு அமுதா. அண்ணி, நேத்து நைட்டு எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. என்னால வலி தாங்க முடியல. அப்படியே வெளியில வந்த அந்த சமயம் பார்த்து மணியரசு மாமாவும் அங்க இருந்தாரு. அவரு உடனே வா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு என்ன கூட்டிட்டு போனார் அண்ணி. அது போய் இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏன் அறகுறையா பூசி முழுகுற? சொல்ல வேண்டியதுதானே, யார்கிட்டயும் சொல்லாம போனேன்னு. ஆமா அண்ணி, எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டான்னு மணியரசு மாமா தான் சொன்னாரு. ஆமா மாமா மாமா, நட்டனோட ராத்திரியில யார்கிட்டயும் சொல்லாம போவாங்களா? கேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு கதை விடுவாங்களா? அதையும் நாங்க அப்படியே நம்பணும் இல்ல. வர வர ஆம்பளைங்க மேல இருக்கிற மரியாதையே போச்சு. அதுவும் என் புருஷன் மேல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கை முழுசா போச்சு. வாய மூடுறேன். என் தம்பியை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? முழுசா 3 வருஷம் அவனோட குடும்பம் நடத்திருக்கியா? எனக்கு அவனை 30 வருஷமா தெரியும். அவனை பத்தி அதிகமா அமுதாவுக்கு தெரியும். அப்படி ஒரு ஆசை அவங்க 2 பேரும் மனசுல இருந்திருந்தா அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க, நீயும் நடுவுல வந்திருக்க மாட்டீங்க. இது பாருங்க, கொஞ்சம் சும்மாரு. என் தம்பிக்கு அமுதாவை சுத்தமா பிடிக்கல, அவனுக்கு ஒன்னதான் பிடிச்சிருந்தது. கட்டாயத்துக்கு தாலி கட்டினாலும் அடுத்த நிமிஷமே அவன் கூட வந்துட்டான். அந்த அளவுக்கு அவன் மேல உயிரை வச்சிருக்கான். கடவுளு கூட அவன் உனக்கு துரோகம் நினைக்க மாட்டான். முதல்ல அதை புரிஞ்சுக்க. இந்த பாருங்கப்பா, அமுதாவோ அப்படிதான். வாசுக்கு என்னைக்குமே அவ துரோகம் நினைக்க மாட்டா. நீங்க அத முதல்ல முழுசா நம்பணும். இங்க பாருங்க, நான் இப்ப சொல்ல போற விஷயம் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, சொல்ல வேண்டியது சொல்றேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என் அன்னைக்கு தேல் கடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணோம். அப்ப மணியரசியும் அமுதாவையும் ஹாஸ்பிட்டல் வாசல்ல பார்த்தேன். ஆனா அவங்க என்ன பார்க்கல. நான் கூப்பிட்டு பேசலாங்கிறதுக்குள்ள அவங்க ஆட்டோல ஏறி கிளம்பிட்டாங்க. ஒரு ஆணும் பொண்ணு தப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணா
வெளியில போய் தான் தப்பு பண்ணோன்னு இல்ல, என் வீட்ல இருந்து தப்பு பண்ணலாமே. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க தப்பான எண்ணத்தோட போயிருந்தா ஏன் சேர்ந்து திரும்பி வரணும்? அவங்க மனசுல எந்த விதமான கள்ளக்கபடமோ இல்ல, அழுக்கான எண்ணமோ இல்ல. இந்த பாருங்க, இதுக்கு மேலயும் மணியரசும் அமுதாவும் தப்பான நோக்கத்தோட வெளியே போயிருந்தாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க புள்ள வாசு ஊர்ல இருந்து வரட்டும். அமுதா மேல நம்பிக்கை இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும். அடுத்த நிமிஷம் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நானே கூட்டிட்டு போயிடுறேன். பாத்தீங்களா பேபி, உங்ககிட்ட பேசி தப்பிக்க முடியலன்னு உங்க புள்ள மேல சாக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. விடாதீங்க, உங்க புள்ள வந்த உடனே தோ இவளுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அவன்கிட்ட ஏற்கனவே போன் பண்ணி சொல்லிட்டேன். அவன் வந்த உடனே இருக்கு இவளுக்கு கச்சேரி. முதல்ல அத செய்யுங்க, அப்பதான் ஏன் தாலி நிலைக்கும். ஐயோ, உனக்கு அமுதான்னு எவன் தான் பேர் வச்சானோ, நீ இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் விஷமா இல்லடி இருக்க. அழாத, நீலி கண்ணீர் சும்மாவே வடிச்சிட்டு இருக்காத, தொடச்சுக்க. சித்தப்பா, என்னப்பா? இன்னைக்கு தானே அந்த ஹோட்டல்கார் வர சொன்னாரு. அம்மா, சீக்கிரமா போய் அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துட்டு வந்துருங்க, சரியா? என்ன யோசனை? நான் நினைச்சேன் நீ கரெக்டா சொல்லிட்ட. நீ பூஜை பண்ணிட்டு இருந்தியா? சரி, வந்தவொடனே சொல்லலாம்னு நினைச்சேன், நீயே கேட்டு. போயிட்டு வாங்க சித்தப்பா, சீக்கிரம் போயிட்டு வாங்க, நேரமாதுல்ல. கிளம்புறேன்ப்பா. ஐயோ அப்பா, உட்கார்ந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல. அம்மா, அப்பா. சித்தப்பா, பணம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்த்து எடுத்துட்டு போங்க. என்ன கிண்டலா? நீங்க தானே சொன்னீங்க பணம் கையில வச்சிட்டு இருக்கிறதுக்கு பயமா இருக்குன்னு, அதனால தான் சொன்னேன். தப்பா? கலைவாணி, அதான் அந்த பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சு போச்சுல, அப்படியே திரும்ப திரும்ப பேசுற. மனசு கேட்கலனா இவர் எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம்? அவர் பொதுவா தானே சொன்னாரு, நீ அதை பெருசுப்படுத்துற, விடு. சித்தப்பா, நீங்க நிக்கிறீங்க, போயிட்டு முதல்ல அந்த பணத்தை கொடுத்துட்டு வாங்க. இல்லன்னா தாலு நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு நாள் வாங்கன்னு சொல்ல போறான். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போங்க. எங்க கிளம்பும் போது நந்தி மாதிரி உட்காந்து உயிரை வாங்குறேன். ஐயோ, இந்த ₹1,00,000 நான் என்ன பண்ணுவேன்? இந்த கிழி வேற போன போட்டு லட்சத்தை பிடிங்கிட்டு போயிட்டா. என் மணி என்னடா பண்றது? அவங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ பாட்டுக்கும் பாலை குடிச்சிட்டு இருக்கிற கொடி. சித்தப்பா, என்னப்பா என்ன பண்றீங்க? வரேன்பா. இவன் ஒருத்தன் நேரங்காலம் தெரியாம உயிர் எடுத்துட்டு இருக்கான். இது என்ன மாயா பஜாரா? குறைஞ்சது தான். என்ன வரவா போகுது? சித்தப்பா, என்னப்பா? இன்னும் என்ன பண்றீங்க? நேரம் ஆயிட்டு, கிளம்ப வேண்டியதானே? வந்துடுறேன்ப்பா. பணம் எல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பாக்குறாரோ என்னவோ. கலைவாணி, சும்மா இருமா. கலைவாணி, என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை பத்தி நான் என்ன குறையா சொல்றேன்? ஏதோ வயசுல பெரியவ, 4 நல்ல விஷயம் சொல்றேன், கேட்டா கேளு, காக்காட்டி போ. அதை விட்டுட்டு என்னை பத்தியே பேசிட்டு இருக்க. இனிமே நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிடு, வாயை முடிக்கிறேன். போதுமா? சித்தப்பா, போயிட்டு வாங்க சித்தப்பா, போய் பணத்தை கொடுத்துட்டு வாங்க. என்ன யோசனை? மடமல, இந்த பேக்ல ஏதோ வெயிட் குறையிற மாதிரி இருக்கு. பாத்தீங்களாண்ணே அவர் சந்தேக புத்திய? நீங்க பணத்தை எண்ணி எடுத்துட்டு வந்தீங்களா இல்ல வெயிட் போட்டு எடுத்துட்டு வந்தீங்களா? கலைவாணி, கொஞ்சம் பொறுமையா இருமா. சித்தப்பா,
பணம் வெயிட் எல்லாம் ஒண்ணும் குறைஞ்சிருக்காது. நீங்க இல்ல. போங்க. வேண்டாம், அவர் இங்கே இப்பவே பணத்தை ஃபுல்லா எண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போட்டோம். ஏமா கலைவாணி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்புறம் வெயிட் குறையற மாதிரி இருக்குன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அதுக்கு அர்த்தம் எனக்கும் தான் புரியல. இப்பவும் சொல்றேன், இந்த பேக்ல வெயிட் குறையிற மாதிரி தான் இருக்கு. சித்தப்பா, நீங்களும் உங்க பேச்சை விட மாட்டீங்களா? இப்ப போய் பணத்தை கொடுக்க போறீங்களா இல்ல இங்க இருந்து 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க போறீங்களா? எங்கப்பா போறவன நிக்க வச்சு வம்பளக்குறா. அண்ணா, நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இவர் என் முன்னாடியே பணத்தை எண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போட்டோம். மா கலைவாணி விடுமா. நீ இருப்பா. இப்ப என்னம்மா, உன் முன்னாடி பணத்தை எண்ணணும் அவ்வளவுதானே என்ற? சித்தப்பா என்ன நீங்க? அவ சொல்றாள் செஞ்சிருவோம். அவ ஆசையும் கெடுப்பானு. ஏன் 2 பேரும்? அவ என்ற வரைக்கும் விட மாட்டா. ஆவும் கத்திக்கிட்டு தான் இருப்பா. 2 4 5 6 7 ஏப்பா 1 லட்சம் ரூபாய் குறையுது. சித்தப்பா என்ன சொல்றீங்க? வீட்டுல வச்சிருந்த பணம் எப்படி காணாம போகும்? இன்னொரு தடவை என்னங்க? டேய், நான் என்ன கை நாட்டா? எண்ணி பாரு பாருடா, நீயே பாரு. அப்பா, சரியா தப்பு இந்த கலைவாணி சொன்னதுனால எண்ணி பார்த்தேன். இல்லன்னா அவங்ககிட்ட போய் அவமானப்பட்டு நிக்கணும். இத பாருங்க சித்தப்பா, பைக்குள்ள நல்லா தேடி பாருங்க. வீட்டுக்குள்ள வச்சிருந்த பணம் எங்க போகுது? அதானே சித்தப்பா, வீட்டுல வச்ச பணம் காணாம போக வழியே இல்ல. இன்னொரு தடவை பேக்கை நல்லா செக் பண்ணுங்க. என்னடா எத்தனை வாட்டரை பார்க்க முடியும்? நீயே பாரு. ஏடா உன் கண்ணு முன்னாடி தான் டேபிள் எண்ணி வைக்கிறேன். பாத்தியா படமல, திருட வந்தா மொத்தமால எடுத்து போயிருக்கணும். எவனோ தேவை இருக்கிறவன் தான் எடுத்து போயிருக்கிறான். எவனோ திருட வந்தவன் எடுத்து போயிருந்தா பேக்கோட எல்லாம் எடுத்து போயிருக்கணும். ஆனா ₹1,00,000 மட்டும் எடுத்திருக்கான்னா தேவைக்கு எடுத்த மாதிரி தானே இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? தேவை இருக்கிறவன் தான் எடுத்து போயிருக்கிறான். தேவை இருக்கிறவங்கன்னா யார சொல்றீங்க? அன்னைக்கே 2 பேரும் உன் புருஷனை தேடி வந்து ₹1,00,000 கொடுக்கணும்னு சொல்ல. அதையும் இதையும் கூட்டி பாரு, கணக்கு சரியா வரும். ஆமா, அது என் பிசினஸ் விஷயம். இப்ப எதுக்கு அனாவசியமா இதை பேசிட்டு இருக்கீங்க? எங்க உண்மையை சொல்லுங்க, பணத்தை நீங்க எடுத்தீங்களா? என்ன கலைவாணி, வீட்டுல பணம் இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாதுமா. டேய், சூப்பரா நடிக்கிறடா கருப்பு. உன்னை தவிர இந்த வீட்டுல பணம் எடுக்கிறவங்க வேற யாருமே இல்லை. அன்னைக்கு உன்னை 2 பேர் தேடி வந்தாங்கல்ல, நீ அவங்ககிட்ட எதுக்கு பணம் வாங்கின, நீ யாருக்கு கொடுத்த, அதெல்லாம் இப்ப பிரச்சனையே இல்ல. ஆனா இப்ப இங்க ₹1,00,000 குறையுது, அதான் இப்ப பிரச்சனை. அபாண்டமா என் மேல பழி போடாதீங்க. பணத்தை காணா தேடி பாருங்க. ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ். எல்லாம் போய் தேடி பாக்குறதுக்கு இருக்குதே பொறா கூடு மாதிரி ஒரு வீடு, அதுல 2 ரூம். அதுல எங்கடா போய் தேடுறது? அப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. வேண்டாம், விடுங்க சித்தப்பா. ₹1,00,000 தானே, போனா போட்டும். உங்களுக்கு பணம் தேவைப்பட்டிருந்தா நேரடியா என்ன கேட்டுக்கலாம். மச்சான், நீங்களமா என் மேல சந்தேகப்படுறீங்க? டேய், அப்ப வேற யார் மேல சந்தேகப்பட சொல்ற? நான் பணத்தை எடுக்கல மச்சான். நீங்க வேணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் போனா உங்களுக்கு யார் மேல சந்தேகம் கேட்பாங்க. அப்ப நான் உங்க பேரை சொல்லி ஆகணும். அந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? சித்தப்பா, பணத்தை எடுத்து உள்ள வைங்க. சரி, நாளைக்கு எங்கேயாவது போய் புரட்டி ₹1,00,000 தரேன், அப்புறம் கொடுத்துக்கலாம். மச்சான், எதுவும் பேசாதீங்க. எடுத்து பழக்கப்பட்டவங்களுக்கு கேட்டு வாங்க மனசு வருமா? உங்க தப்பு இல்ல. குணத்தை மாத்த முடியாதுல்ல. அண்ணே, இப்படி எல்லாம் பேசாதண்ணே. இந்த பணத்தை என் புருஷன் எடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா பணத்தால நமக்குள்ள பிரச்சனை வேணாம் அண்ணே. இந்த பணத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு புரட்டி கொடுத்துடுறேன்னு. வேண்டாமா, வேண்டாம். உன் புருஷனை இந்த ஹோட்டல்ல ஒரு பிசினஸ் பார்ட்னரா வச்சுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவரு அதுக்கு முன்னாடியே அவருக்கு தேவையான அமௌண்ட் எடுத்துக்கிட்டாரு. பரவாயில்ல, விட்டுருங்க, இதோட விட்டுருங்க. வேண்டாமா,
இந்த பேச்சை தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க. மச்சான் நில்லுங்க. இந்த பாருங்க, நீங்க எனக்கு எதுவுமே செய்ய வேணாம். நான் அதை எதிர்பார்த்து இல்ல. கலைவாணி சொன்ன மாதிரி உங்க பணத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டா திருப்பி கொடுத்துறேன். அப்புறம் என்ன, எடுத்த உடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், வாங்கிக்கப்பா. யோ மாமா, கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? நீ சும்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது. வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. உண்மையை சொல்லுங்க, பணம் நீங்க எடுத்தீங்களா? எங்க சொல்லுங்க. கருப்புக்கு கட்டம் கட்டியாச்சு, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணும். அவங்க 2 பேர் கேட்டது கூட எனக்கு பெருசா தெரியல. நீ கூட என்ன நம்பல. நான் திருத்திட்ட கலைவாணி. திருடணும்னு நினைச்சதுனா மொத்த பணத்தை எடுத்து ஓடி இருப்பேன். 1 லட்சத்தை எடுத்து மாட்டிக்கிறதுல நான் முட்டாளா? நம்ம குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த பணத்தை திருடல கலைவாணி. இதுக்கப்புறம் நம்புறது நம்பாதும் இஷ்டம். நம்புறேன் மாமா, நம்புறேன். ஆனா அந்த பணம் எங்க போயிருக்கோம்? வீட்டுக்குள்ள வச்சிருந்த பணத்தை யார் வந்து எடுத்திருப்பா? ஏன் கலைவாணி, உண்மையிலேயே அந்த பணம் காணாம போச்சுன்றத நாம எப்படி நம்புறது? ஆமா, எப்படி? அந்த கிழமை ஏதோ டபுள் கேம் ஆடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிடிக்கிறேன், நான் கண்டுபிடிக்கிறேன்.